வணக்கம். அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது தேசிய காங்கிரசின் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ.எல்.எம். அத்தாவுல்லா அவர்களை. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்களை, நீங்கள் நீண்ட காலம் அமைச்சராக இருந்தவர், இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். நல்லாட்சியில் இப்போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உண்மையிலேயே இது ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் மாற்றம். பொதுவாக ஜே.ஆர். ஜெயவர்தன் அவருடைய 78ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு மூலமாக ஒரே ஜனாதிபதி மாற்று கட்சியிலே இல்லாமல் அதே கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்தில் பிரதமராக இருந்த ஒரு அமைப்பை கண்டிருக்கிறோம். அதே போன்று சந்திரிகா குமாரதுங்க அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்கட்சியுடையவர் பாராளுமன்றத்திலே பிரதமராக இருப்பதனை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதே போன்று இது இன்னும் ஒரு மாற்றமாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு கட்சியும் எதிர்கட்சி அவருடைய கட்சியாகவும் குறைந்த ஆசனங்களை கொண்ட இன்னும் ஒரு கட்சி பிரதமராகவும் இருக்கின்றது என்பது உண்மையில் அரசியல் வரலாற்றிலே இந்த காலகட்டங்களில் நாங்கள் பாராளுமன்றத்திலே இருப்பது உண்மையிலே பெரிய அதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வாறான அனுபவங்களை வரலாற்றிலே பெற்றிருப்பதும் அதனை அனுபவித்திருப்பதும் அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே இருக்கின்றவர்களுடைய அந்த கருத்து பரிமாறல்களையும் உணரக்கூடியதாக அறியக்கூடியதாக இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அமைச்சராக இருந்தது அமைச்சர் இல்லாமல் இருந்தது என்பது ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் அரசியலில் நாங்கள் குதித்த காலகட்டங்களிலே அரசாங்கத்திற்கும் அரசியல் அதிகாரங்களுக்கும் எதிராக எந்தவிதமான பலமும் இல்லாமல் நாங்கள் களங்களிலே நின்றிருக்கிறோம். அதேபோன்று பலமுள்ள அரசாங்கத்திலே இருந்து ஒரு காலகட்டத்தில் விலகி அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். எனவே அது ஒரு புதுமையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் ஜனவரி 8ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தல் உங்களை பொறுத்தவரையில், உங்களுடைய கட்சியினை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுதான். ஒருவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் ஒரு பிரபலமான அமைச்சராகவும், அதே நேரத்தில் உங்களுடைய கட்சியை வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு தலைவராகவும் இருந்திருப்பீர்கள். இந்த இறக்கத்துக்கு எது காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதாவது இறக்கம் என்று நீங்கள் கருதுவதே முதலில் நான் நினைக்கிறேன் அது தவறானது என்று. ஏனென்றால் பாருங்கள், இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அன்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து விலகி அவர் ஜனாதிபதியாக வருவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அதே போன்றுதான் சாதாரணமாக கட்சிக்குள் தலைமை தாங்க முடியாமல் இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமைத்துவத்துக்கே பெரும் எத்தனையோ எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வந்து வெவ்வேறு கோணங்களிலே பிரிந்திருந்த நிலையிலும் சுமார் 42 அல்லது 43 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்த ஒருவர் பிரதமராக இருக்கின்ற ஒரு நிலை வந்து இருப்பதனையும் நாங்கள் நோக்குகின்ற போது இவைகள் பின்னடைவல்ல. இவைகள் வரலாற்றிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதும் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதுமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. நாங்கள் ஒன்றை நினைக்கலாம், யாருமே நினைக்காத ஒரு வரலாம். ஆகவே இது ஒரு 100 நாளைக்குரிய ஒரு ஆட்சி என்ற நிலையிலே அது பின்னடைவல்ல. ஒரு நகர்த்தலின் பொழுது அது ஒரு முடிவல்ல. 100 நாட்கள் என்றார்கள், இப்பொழுது இன்னும் சில நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில வேளை அடுத்த மாதம் அதற்குள் பாராளுமன்றம் கலையலாம். அப்பொழுது வருகின்ற நிலைமையை யோசிக்கின்ற பொழுது ஒரு நாளும் அது பின்னடைவாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சி என்ற வகையில் நீங்கள் நீண்ட காலம் அந்த கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பிலும் சிறந்த புரிந்துணர்வு இருக்கும், நட்பும் இருந்திருக்கும். அதே போன்று இந்நாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடனும் சிறந்த புரிந்துணர்வு இருந்திருக்கும், சிறந்த நட்பு இருந்து கொண்டிருக்கும். இந்நிலையில் இந்த 2 தலைவர்களுக்கும் இடையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் நீங்கள் காண்கின்ற ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன? உண்மையிலேயே இவர்கள் 2 பேரும் ஜனாதிபதியாக போவதற்கு முன்பு இவர்கள் 2 பேரும் அமைச்சராக இருக்கின்ற கேபினட்டில் நான் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அதாவது சந்திரிகா குமாரதுங்க அவர்களுடைய தலைமையிலே இவர்கள் எல்லோரும் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில் நான் இருந்திருக்கிறேன். அதேபோன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வந்த காலத்தில் நான் இருந்திருக்கிறேன்.
சுமாராக 11 வருடங்கள் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியோடு நான் இருந்திருக்கிறேன். அந்த வகையில் எல்லோருக்கும் எல்லோரையும் தெரியும். மாத்திரமல்ல, இந்த யூபிஎஃப்ஏ பொதுஜன ஐக்கிய முன்னணியில் யாரு வேட்பாளராக வருவது என்கின்ற அந்த தொடர்பிலும் நானும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் அவ்வாறு களமிறங்குகின்ற பொழுது என்ன நிலை ஏற்படும் என்பதையெல்லாம் பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன், நான் இருந்த இடத்தில் இருக்கிறேன். என்னை பொதுஜன அதாவது சந்திரிகாவின் அரசியலோடு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல்லாத அடுத்த அணியோடு இருக்க வேண்டும் என்று வழிகாட்டியவர் தலைவர் அஸ்ரம் அவர்கள். அவர் விட்ட இடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். தலைவர்கள் மாறியிருக்கிறார்கள். சந்திரிகா அவர்கள் இருந்தார்கள், மாறினார்கள். மைந்து இருந்தார்கள், மாறினார்கள். இப்பொழுது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய முதலாவது யூபிஎஃப்ஐ அவர் சந்தித்த பொழுது நான் இதைத்தான் சொன்னேன், இதே விடயத்தை தான் சொன்னேன். நாங்கள் மாறவில்லை, நாங்கள் இருந்த இடத்தில் இருக்கிறோம், தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். அந்த இருந்த இடத்தில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க தயார் என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். நான் கேட்கின்றேன் தலைவர் அவர்களே, அந்த அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமைகள், அந்த பண்புகள் தொடர்பில் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில். அதாவது இப்படித்தான், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆளுமைகள், தனிப்பட்ட குறைபாடுகள் அல்லது தனிப்பட்ட திறமைகள் என்று இருக்கும். அந்த வகையிலேயே ஒவ்வொருவரிடத்திலும் வித்தியாசமான பண்புகள் இருப்பதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஒருவரை பற்றி அவரை குறை என்றும் இவருடைய நிறைவுகளையும் என்று சொல்ல போனால் நிறைய ஆளுமைகளை பற்றி சொல்ல வேண்டி வரும். ஆகவேதான் இங்கு ஆளுமைகள் மாத்திரமல்ல, அரசியல் அனுபவங்கள், அவர்களுடைய மனோநிலைகளை பற்றியும் என்னால் கூற முடியும். ஆனால் இந்த இடத்தில் நான் கூற முடியாது. அதே நேரத்தில் நாட்டில் இப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு சில உறுப்பினர்களும் இந்த அரசாங்கத்தில் இணைந்து இன்றைய தினம் 4 பேர் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொண்டார்கள். அப்போது முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளும் நீங்கள் உட்பட சிலர் அந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு முனைப்பு காட்டியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அது நேரத்தில் இந்த அரசாங்கத்தில் அப்படி ஒரு நாளும் இல்லை. அப்படி அதாவது அதுவே நோக்கமாக யாரும், அதாவது தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையில் அமைச்சு பதவிகளை யாரிடமும் கேட்டதும் இல்லை, அமைச்சு தாருங்கள் என்று எந்த சந்தர்ப்பத்திலும் டிமாண்ட் பண்ணுவதும் இல்லை. அதற்காக போகின்ற ஒரு விடயமாக நாங்கள் ஒரு நாளும் இல்லை. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய ஏனைய உங்களுடைய கட்சி தவிர்ந்த ஏனைய உதிரி கட்சிகள் இப்பொழுது தேசிய சுதந்திர முன்னணி, அதே போன்று தினேஷ் குணவர்தனுடைய கட்சி, அதே நேரத்தில் வாசுதேவ நாணயக்கார போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இணைந்து முன்னாள் ஜனாதிபதியை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்றொரு ஆசையோடு அவாவோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், கூட்டம் போடுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை 3வது தடவையாகவும் ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்த நீங்கள் இந்நாள் முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் பிரதமராகுவதற்காக நீங்கள் கூட்டம் போடுவீர்களா? அதாவது நாங்கள் இருக்கின்ற நிலை யூபிஎஃப்ஏ, அந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். யூபிஎஃப்ஏ எடுக்கின்ற இப்பொழுது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் தலைவர். அந்த இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே யூபிஎஃப்ஏயோடு நாங்கள் இருப்பதனால் யூபிஎஃப்ஏ எடுக்கின்ற தீர்மானங்களோடு நாங்கள் எதிர்காலத்தில் போகக்கூடியதா அமையும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை தலைவர் அவர்களே, இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் வேட்பாளர் பதவியை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இருவரும் இணைவதற்கான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போடாக இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த விடயத்தை உண்மையில் நாம் சொல்ல முடியாது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காதவாறு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் வெளியேறி ஜனாதிபதியானார்கள். அதே போன்றுதான் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது உங்களாலோ என்னாலோ யாராலுமோ சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமான அபிலாஷைகள் இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதிலும் விசேடமாக சிங்கள மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு புறம், தமிழ் மக்களுடைய, முஸ்லிம் மக்களுடைய எதிர்பார்ப்பு, கட்சிக்குள் இருக்கின்ற அதிகூடுதலான 3/2 பெரும்பான்மையை வைத்துக் கொண்டிருந்த SLFE அல்லது UPFA என்கின்ற அந்த குழுவினர்களுக்குள் சில அபிலாசைகள். ஆகவே எந்த நேரமும் எதுவும் மாறலாம், எதுவும் வரலாம் என்கின்ற நிலையைத்தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும்.
அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் அரசியலுக்கு வந்தால் சிறுபான்மையினரின் எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற அந்த அச்சம் இருக்கிறது. கடந்த தேர்தலில் அவருடைய ஜனாதிபதி பதவியை சூனியமாக்கியதே அதிக பெரும்படியான சிறுபான்மையினரின் வாக்குகள் தான். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் மீண்டும் வந்தால் பிரதமராகுவாரா மாட்டாரா? முன்னாள் ஜனாதிபதிக்கான மக்கள் செல்வாக்கு இன்னும் இருப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? அதாவது மக்களை பொறுத்தவரையிலும் அரசியலை பொறுத்தவரையிலும் நான் முன்பு உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியில் அரசியலிலே அவர் தேர்தலிலே குதிப்பார் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. யாரும் எதிர்பாராத நிலை அந்த மாற்றம் ஏற்பட்டது. அவ்வாறான மாற்றங்கள் எந்த நிலையிலும் எங்கும் நடக்கலாம். அவைகள் எவ்வாறு வரும் என்பதை நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாது. பாருங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்தவர்கள் சிலர் அமைச்சர்களாக போனார்கள். போய் 2 மாதங்களுக்குள் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதே நிலைமை இன்னும் என்னென்ன நடக்கும். அதான் நான் சொன்னேன், ஒரு வித்தியாசமான பாராளுமன்றம், வித்தியாசமான அரசியல் அனுபவம் இதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த தருணத்திலே இருப்பதற்கென்று. ஆகவே அது எழுத்திலே இருக்கின்ற விடயமும் ஒரு பதவி கிடைப்பதென்பது யாருடையாவது தலையிலே எழுதியிருந்தால் அதனை யாராலும் மாற்ற முடியாத ஒரு நிலை வரும். நீங்கள் கூட்டங்களிலும் அடிக்கடி இந்த வாசகத்தை கூறுவீர்கள். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் உங்களுடைய உள்ளூர் அரசியல் பக்கம் கொஞ்சம் போய் வரலாம். சாய்ந்தமருது மக்களினுடைய ஒரு நீண்ட கால கனவாக இருந்த விடயம்தான் ஒரு உள்ளூராட்சி சபை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இதற்காக ஒரு நகர சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சராக இருந்த பொழுது பாரிய முயற்சி எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட இருப்பதாகவும் அதற்கு கடைசி நேரத்தில் உங்களுடைய அமைச்சருடைய செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணையாளர் முட்டுக்கட்டை போட்டதாகவும் பேசப்பட்டது. நீங்கள் நினைத்திருந்தால் இந்த நகர சபையை ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கியிருக்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு இடத்தில் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். அக்கரைப்பற்று மக்கள் நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அக்கரைப்பற்று நகரசபையை மாநகர சபையாக உருவாக்கிய பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு இருக்க உங்களால் ஏன் இது முடியாமல் போனது? ஏன் சாய்ந்தமருதுக்கான நகரசபை இன்னும் அந்த மக்களுடைய ஒரு கனவாக மாறி போயிருக்கிறது? எவ்வாறுதான் இப்படியான தகவல்களை நீங்கள் பெற்றீர்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் லாபம் மாத்திரம் பெறுவதற்கான எண்ணம் எனக்கு இருந்திருந்தால் சாய்ந்தமருதுவை நான் இன்றல்ல, இன்றைக்கு 1 வருடங்களுக்கு முதல் கூட நான் அதனை கொடுத்திருக்கலாம். சாய்ந்தமருதுக்கு அவ்வாறு நான் கொடுப்பதன் மூலம் சாய்ந்தமருது மக்களை திருப்திப்படுத்தினாலும் கூட அங்கே இருக்கின்ற பல்லின சமூகம் வாழ்கின்ற ஒரு இடம்தான் கல்முனை மாநகர சபை. பல்லின சமூகம் வாழ்கிறது. குறிப்பாக 4 சபைகள் ஏற்கனவே இருந்திருக்கிறது. 1987ஆம் ஆண்டு பிரேமதாஸ் அவர்கள் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த பொழுதுதான் அந்த 4 சபைகளும் ஒன்றாகி கல்முனை பிரதேச சபை உருவானது. அதாவது கரைவாகுபற்று வடக்கு, கரைவாகுபற்று மேற்கு, அதே போன்று கல்முனை பட்டின சபை தெற்கு என்று இவ்வாறு 4 சபைகள் இருந்திருக்கிறது. இந்த 4 சபைகளும் ஒன்றாக்கப்பட்டதன் பின்பு அதிலிருந்து சாய்ந்தமருது இப்பொழுது வெளியாக வேண்டும் என்று வருகின்ற இந்த நிலையில் சாய்ந்தமருதுவுக்கு கொடுப்பதன் மூலம் அரசியல் ரீதியாக சாய்ந்தமருது மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அவர்களை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கிஞ்சித்தேனும் இருக்கவில்லை. அதில் நாங்கள் சிந்தித்தது 2 சமூகம் வாழ்கிறது. இந்த பிரச்சனை பாராளுமன்றத்திலே வருகின்ற பொழுது ஒரு அன்புக்குரிய சகோதர தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் என்னிடத்திலே கேட்டார், ஏன் தமிழ் மக்களுக்கு ஒரு சபையை நீங்கள் கொடுக்க முடியாது என்று. எனவே நான் அந்த இடத்திலே மிகவும் கவனமாக நான் சிந்திக்க வேண்டி ஏற்பட்டது. உதாரணமாக ஏற்கனவே சில அரசியல் அதிகாரத்தோடு இருந்த அந்த காலகட்டங்களில் சில அரசியல்வாதிகள் கிழக்கிலே தமிழர்களை முஸ்லீம்களை வெவ்வேறாக நிறைய பிரித்திருக்கிறார்கள். அப்படி பிரித்ததிலே மிகவும் வரலாற்று துயரங்களுக்குள் மாட்டிக்கொண்டது அக்கரைப்பற்றூர். அவ்வாறு நிறைய இடத்திலே நடந்திருக்கிறது. அந்த அனுபவங்களை சுவைத்தவனாக நான் யோசித்தேன், பழையது போன்று 4 சபைகளை கொடுப்பதன் மூலம் அவர்கள் தமிழர்களும் முஸ்லிம்களும் எங்களுக்கு பிரதேச செயலாளர் தாருங்கள் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை எங்களுக்கு அங்கே தாருங்கள், இல்லை இங்கே தாருங்கள் என்று போட்டி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லை பிரச்சனைகளையும் சாதாரணமான பிரதேச செயலகங்கள் என்கிற விடயங்களை மறந்துவிட்டு உள்ளூராட்சி சபைகளை நீங்கள் அதிகரிப்பதன் மூலம் வளங்கள் அதிகமாகும். ஒரே கல்முனை மாநகர சபை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு சபையின் மூலம் இருக்கின்றதை 4 பிரதேசங்களுக்கு
செய்கின்ற அதே நேரம் 4 சபைகளாக வருகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீரும், மருதமுனை மக்களுடைய பிரச்சனை தீரும், சாய்ந்தமருது மக்களுடைய பிரச்சனை தீரும், கல்முனை மாநகர சபை இன்னும் வலுப்பெறும் என்ற எண்ணத்தோடு சாய்ந்தமருது மக்கள் கேட்டார்கள், மருதமுனை மக்களும் கேட்டார்கள், தமிழ் மக்கள் பேசினார்கள். இந்த 4 குழுக்களோடும் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. புத்திஜீவிகளோடு இந்த 4 குழுக்களோடு நான் பேசினேன். பேசி கடைசியிலே ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டி வந்தது. 4 சபைகளை கொடுப்பதுதான் சரியான முறை என்பதை ஒரு சாதாரணமான அமைச்சர் என்கின்ற அவைகளையும் விடவும் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்றவன் என்ற அடிப்படையில் அதனை செய்வதற்கு நான் துணிந்தேன். உண்மையிலேயே அது அமைச்சருக்கு இருக்கின்ற பலம், யாரும் கேள்விக்குட்படுத்துகின்ற விஷயம் அல்ல. வேணுமென்றால் ஜனாதிபதி மாத்திரம் கேள்விக்குட்படுத்தலாம். அதனை தேர்தல் காலத்தில் நான் செய்யவில்லை. 18ஆம் தேதி 11ஆம் மாதம் அதற்காக கெசட் நோட்டிஃபிகேஷனை நான் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். அதுக்குரிய கடிதம் இங்கே இருக்கிறது. 18ஆம் தேதி 11ஆம் மாதம் அந்த நம்பர் இருக்கிறது இடத்தில் நான் கெசட் நோட்டிஃபிகேஷன் அதற்காக ரிசர்வ் பண்ணி வைத்துவிட்டு நான் உண்மையிலே இந்த குழுக்களோடு பேசிய நிலையிலே 4 சபைகளுக்கு நாங்கள் அதனை அனுப்பி வைத்தோம். ஆனால் அன்றைய அந்த சூழல் தேர்தல் வந்ததனால் கவர்மெண்ட், அதாவது அரசாங்க அச்சகத்திற்கு தேர்தல் வேலைகளை செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நிலைமை ஏற்பட்டு இந்த சாதாரணமான விடயங்கள் பின்போடப்பட்டது. இருந்தாலும் நாங்கள் 11ஆம் மாதம் அதனை ரிசர்வ் பண்ணி வைத்திருந்தோம். அந்த சூழ்நிலையில் தான் சிலர் சாய்ந்தமருதுக்கு கொடுக்கக்கூடாது அல்லது துண்டாடக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை வைத்துக்கொண்டு செயலாளர், கவர்மெண்ட் பிரிண்டர், அதே போன்று தேர்தல் ஆணையாளர் எல்லோருக்கும் நிறைய பிட்டிஷன்களையும் வேகளையும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அதாவது நாங்கள் உண்மையாக எண்ணுகிறோம். இன்றைக்கு சாய்ந்தமருதுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது, அது ஒரு தார்மீகம். ஆனால் அதற்காக சாய்ந்தமருதுக்கு மாத்திரம் கொடுக்க முடியாது. அதன் மூலம் கல்முனையினுடைய அதாவது குலையும், அங்கு ஒரு இனப்பிரச்சனைகள் வரும். ஏன் அவ்வாறு 4ஆக பிரிக்க முடியாது என்று நாங்கள் எண்ணிய ஒரு விடயத்தை இப்பொழுது பலர் அதனை பற்றி சிந்திக்கிறார்கள். பெரும் அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு அதனை யோசிக்கிறார்கள். நாங்கள் சரியாக செய்ய போன ஒரு விடயத்தை, நாங்கள் அதுதான் சரி என்று சொல்லுகின்ற விடயத்தை இவர்கள் மாற்ற முடியாது. அதுதான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை வரப்போகிறது. உண்மையில் அரசியல் லாபம் தேடுவதற்காக நாங்கள் எண்ணியிருந்தால் ஒன்றை மாத்திரம் செய்துவிட்டு நான் இருந்திருக்கலாம். யாரும் கேட்பதல்ல. நாங்கள் அனுப்பிய அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் அப்படியே இருக்கிறது. அதற்கான வரைபடங்கள் இவர்கள் யாருக்கும் தெரியாது. மிகவும் முக்கியமான மாவட்டத்தில் இருக்கிற உயர் சேவை அதிகாரிகளை கொண்டும் முக்கியமான இன்னமும் புத்திஜீவிகளை கொண்டும் கடும் கவனமாக அதனை நாங்கள் செய்ய எத்தனித்தோம். 4 சாதாரண சபைகள் அல்ல. கல்முனை மாநகர சபை அவ்வாறே அப்படியே இருக்கும். அதே போன்று சாய்ந்தமருதுக்கு ஒரு நகர சபை, கல்முனை நகர சபை என்கின்ற பெயரில் தமிழ் மக்களுக்கு ஒரு நகர சபை, அதே போன்று மருதமுனைக்கு ஒரு நகர சபை. 3 நகர சபைகளையும் ஒரு மாநகர சபை நீங்கள் எண்ணி பாருங்கள். இதுதான் நாங்கள் எண்ணுகின்ற விடயம். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் ஒரு சிலர் இதற்கு முட்டுக்கட்டை போட்டதாக குறிப்பிட்டீர்கள். யாரை நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியாமல் என்ன இருக்கிறது? யாராக இருக்கும்? அரசியல் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லலாம். அரசியல் ரீதியாக இதில் இப்பொழுது இருக்கிற அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அதில் முனை போட்டிருந்தார்கள். அதுதான் இப்பொழுது அவருக்கு மீண்டும் தலையிலே அந்த பிரச்சனை இப்பொழுது வந்திருக்கிறது. நாங்கள் இணக்கமாக தீர்த்து முடிக்க வேண்டிய ஒரு விடயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்பொழுது கூட உண்மையில் அவர்கள் அன்று தடுத்தாலும், எலெக்ஷன் கமிஷனோடு பேசினாலும், மற்றவர்களுக்கு அதை செய்ய வேண்டாம். என்னுடைய செயலாளருக்கு எத்தனையோ முறை தொலைபேசியும் கடிதங்களும் இருக்கிறது. பள்ளிவாசல்களை கொண்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பிரதேசவாதங்களை பிரதேசவாதத்தை உருவாக்குவது நமக்கு தெரியும் தான். இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை என்ன? அரசியல்வாதிகள் இனவாதங்களை பேசி, பிரதேசவாதங்களை பேசுவதன் மூலம் காலத்துக்கு காலம் தங்களுடைய இருக்கைகளை அவர்கள் புதுப்பித்துக் கொள்கிறார்கள். இது இன்னமும் புரியாமல் இருக்கின்ற நிலையில்தான் நமது மக்கள் சில பிரதேசங்களில் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் வெளியிலே தெரிய வரும். இப்பொழுது இவர்கள் அதிகாரத்திலே இருக்கின்ற நிலையில் கூட அதனை செய்ய முடியும். ஏன்
நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் அதை அந்த பிரச்சனை வந்ததற்காக நான் சொல்கிறேன். அரசியல் தேர்தல் காலம் வருகின்ற பொழுது மாத்திரம் சூடாக்கி எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. தம்புள்ளை பள்ளிவாசல் இப்பொழுது யூடிஏ தான் அதனை உடைக்க வேண்டும் என்று சொன்னது. யூடிஏ இப்பொழுது அவருடைய கையிலே இருக்கிறது. எவ்வளவு பொற்காலம், எவ்வளவு அழகாக அதனை தீர்க்க முடியும். அவ்வாறு எத்தனையோ பிரச்சனைகள், அவரை பற்றி பேசுகின்ற ஒரு விடயமாக நான் அதை பார்க்கவில்லை, எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு சாதாரணமாக அரசியல் பழிவாங்கல் டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலை மட்டும்தான் அவங்க செய்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர ஒன்றுமே அவர்கள் செய்யவில்லை. பாவம் 100 நாள் வேணுமென்றால் 100 மாதம் என்று வருகிறது. இதற்குள் அவர்களாலும் எதைத்தான் செய்வது? அரசாங்கத்திடம் பணம் இல்லை, அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அபிவிருத்திகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணங்களுக்காக என்று எங்களுக்கு தெரியாது. இந்த நிலையிலே எல்லோரும் பதவிகளை வைத்துக்கொண்டு போகின்றவர்களாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த கேள்வி நிறைய வச்சிருக்கீர்கள். நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், அதனிடத்தில் பல்லாண்டு கால அனுபவம் மிக்கவர், சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக அதனிடத்தில் மக்களுக்கு வேண்டியவாறு நாங்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். உண்மையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு வர வேண்டும் என்று நீண்ட காலமாக அழைத்திருந்தும் உண்மையில் கிடைக்கவில்லை. உங்களை தனியே சந்திக்க வேண்டும் என்பதன் காரணமாக பிரத்யேகமாக இந்த நேர்காணலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் மஹிந்த ராஜபக்சங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு பலமான அமைச்சராக இருந்தீர்கள், உள்ளூராட்சி சபை மாகாண சபைகள் அமைச்சராக. அக்கறை பற்றி குறுக்கீடு. பலமான அமைச்சர் என்பதை விடவும் கிடைக்கின்ற அமைச்சை பலப்படுத்தினேன், அதுதான் அது உண்மை. அதுவும் சரி. ஏனென்று சொன்னால் அது தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறுபான்மையில் பிரதிநிதி கொடுக்க முடியாத ஒரு அமைச்சு, ஆனாலும் உங்களுக்கு அந்த அமைச்சு கிடைத்தது. உதாரணமாக கிழக்கு மாகாண கிழக்கு அபிவிருத்தி அமைச்சு என்று எனக்கு தரப்பட்டது சில காலம். அதே அமைச்சு சௌர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு பணமே ஒதுக்கப்படவில்லை அந்த அமைச்சுக்கு. ஆனால் நான் இருந்த பொழுது அதற்கு பணம் எடுத்தேன். நான் அதற்குரிய நிறுவனங்களை எடுத்திருந்தேன். அதே போன்றுதான் எனக்கு கிடைத்த ஒவ்வொரு அமைச்சுகளையும் பலப்படுத்தினேன். நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி மாகாண சபைகள் என்கின்ற அமைச்சு பலம் பொருந்தியதாக வந்ததும், கூடுதலான அபிவிருத்திகளை செய்ததும், கூடுதலான இப்பொழுது நான் சொன்னேன் இந்த உள்ளூராட்சி சாய்ந்தமருதுக்கான பிரச்சனையை பற்றி நான் சொன்னேன். ஆனால் நாடு முழுவதும் நிறைய அந்த விடயங்களை, நிறைய சபைகளை புதிதாக உருவாக்கியது, அதே போன்று தரம் உயர்த்தியது என்றெல்லாம் நிறைய வேலைகளை செய்யக்கூடியதாக அதனை பலப்படுத்தினோம். உள்ளூராட்சி அது மாத்திரமல்ல, சாதாரணமான ஒரு வறுமையாக இருக்கின்ற பிரதேச சபைகளுக்கு அவர்களுக்கெல்லாம் மாதம் 1 மில்லியன் கொடுத்தோம். இப்பொழுது இந்த வருடம் 2 மில்லியன் கொடுப்பதற்கான ஒதுக்கீடுகளை நாங்கள் பாராளுமன்றத்திலே முன்மொழிந்து வைத்திருந்தோம். தேவையான உபகரணங்கள், இயந்திரங்கள், ஒவ்வொருவருக்கும் வாகனங்கள், பாதை அபிவிருத்தி, இவைகளெல்லாம் நிறைய. நான் நினைக்கிறேன் ஆக கூடுதலான பணம் அந்த அபிவிருத்திகளோடு நாங்கள் அந்த அமைச்சை வைத்திருந்தோம். அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் உங்களுக்கு கிடைத்த அமைச்சை நீங்கள் பலப்படுத்தியதாக. இது பிரயோக ரீதியானதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இதற்கு பதில் கூற வேண்டும். அக்கரைப்பற்று பிரதேச மக்களுடைய வாக்குகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொத்துவில் தொகுதிக்குள் சென்று விடுகிறது, இன்னும் கொஞ்சம் சம்மாந்துறை தொகுதிக்குள் சென்று விடுகிறது. ஏன் அமைச்சரால் முடியாமல் போனது இதை பொத்துவில் தொகுதிக்குள் கொண்டு வருவதற்கு? உண்மையில் நீங்களும் அதனை அறிந்து கொள்வது நல்ல விடயம்தான். அதாவது இந்த தேர்தல் தொகுதிகளுடைய எல்லை நிர்ணயம் என்பது தொகுதி வாரியான தேர்தல்கள் இருக்கின்ற பொழுது மாத்திரம்தான் அந்த கமிஷன் இருக்கும், தேர்தல் நிர்ணய எல்லை குழு என்று. அது கடந்த காலங்களில் இந்த தொகுதி வாரியாக இருக்கின்ற பொழுது 10 வருடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் கூடி தொகுதிகளை அதிகரிப்பதும் மீள் எல்லைகளை நிர்மாணிப்பதுமான விடயம் இருந்தது. இந்த 76ஆம் அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் மாவட்ட ரீதியான தேர்தலை கொண்டு வந்ததன் பிறகு அதற்கு ஒரு டீலிமிட்டேஷன் கமிட்டி நியமித்தார்கள். அவர்கள் இந்த மாவட்டத்தை மாத்திரம் அவர்களால் இத்தனை மாவட்டங்கள் தேர்தல் மாவட்டங்களாக வர வேண்டும் என்று மாத்திரம் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது தொகுதி நிர்ணய தேவையோ அதற்கான குழுவை நியமிக்கின்ற தேவையோ இல்லை. தொகுதிவாரியான தேர்தல் என்று இப்பொழுது முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் வருகின்ற பொழுது முதலாவது விடயமே தேர்தல் நிர்ணய குழு, அதாவது தேர்தல் எல்லை நிர்ணய குழு என்ற விடயம் அங்கே வரும். அதான் பிரதானமான விஷயம். ஆகவே அதற்கிடையில் ஒன்று சேர்ப்பதோ அதற்கான தேவையோ அதற்கான குழுக்களோ இருப்பதில்லை.
நாங்கள் தொடர்ந்தும் அதிர்வு நிகழ்ச்சியில் பேசலாம். சிறியதொரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அதிர்வு நேரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சாதாரணமாக அரசியல் என்பது ஒரு வகை பலிபீடம். இதில் ஒரு தேவைக்காக நபர்களையோ அல்லது ஏதேனும் ஒரு விடயத்தையோ பலி கொடுப்பார்கள். சாதாரண வாழ்க்கையில் இது இடம்பெறுகின்ற பொழுதோ இதனை அயோக்கியத்தனம் என்பார்கள். ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் இதனை சாணக்கியம் என்பார்கள். இந்நிலையில் கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் கலாநிதி சிராஸ் மீனா சாஹிப் அவர்களை நீங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டமை சாணக்கியத்தனமானது. ஆனால் அது ஒரு நீடித்த செயற்பாடாக அமையவில்லையே, ஏன் அவ்வாறு அமைந்தது? அதாவது கட்சியை பொறுத்தவரையில் அவர் எங்களுடைய கட்சியில் புடம்போடப்பட்டவர் அல்ல. அவர் இன்னும் ஒரு கட்சியிலே இருந்தவர். அவர்கள் இணைய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இணைந்து கொள்வார்கள். யாராக இருந்தாலும் அது அவருக்கு மாத்திரம் உரியதானதல்ல. சில வேளைகளில் நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சனையான விஷயமும் அல்ல. அதற்காக அவர்கள் தான் எங்களுடைய கட்சி என்றும் அவர்களை நாங்கள் விட்டுவிட்டோம் என்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இங்கே இல்லை. அவைகள்தான் பிழையான கணிப்புகள். அப்படி இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் ஆரம்பத்தில் இணைந்து கொண்ட உறுப்பினர்கள் உங்களுடைய கட்சியில் வந்துதான் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அண்மை காலமாக இதில் ஒரு வீழ்ச்சி தென்படுகிறது. இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இணைந்து கொள்கிறார்கள். இவ்வாறதொரு நிலைமை ஏற்பட்டிருப்பது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில், அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கட்சிக்கு ஒரு பின்னடைவாக நீங்கள் பார்க்கவில்லையா? கட்சிக்கு பின்னடைவென்று நான் அதை சொல்லவில்லை. அதாவது சிலர் இருக்கிறார்கள், எல்லா ஊர்களிலும் எல்லா இனங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை தாங்கள் அரசியல் ஒரு குட்டி தலைவர்களாக தங்களை கருதி கொண்டு ஏதாவது அதிகாரம் உள்ள ஒருவரிடத்திலே ஒட்டிக்கொள்வதற்கு பார்க்கின்ற ஒரு அரசியல் நிலைமை அது மாறிக்கொண்டே போகும். அது சந்திரிகா அம்மையார் இருக்கின்ற பொழுது சிலர் ஒட்டிக்கொள்வார்கள், அவர் விலகுகின்ற பொழுது மற்ற பக்கம் இருக்கிறவாறான ஒரு நிலைமை. சில தனிப்பட்டவர்கள் அதனை வைத்துக் கொள்வார்களே தவிர மக்களிலே அந்த மாற்றங்கள் வருவதில்லை. தேசிய காங்கிரசினுடைய அந்த அங்கத்தினர்கள், தேசிய காங்கிரஸை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் மாறுவதில்லை. அவர்கள் அப்படியே இருப்பார்கள். தனிப்பட்டவர்கள் வருவார்கள், போவார்கள், வேறெங்கேயோ போவதாக சொல்லுவார்கள். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்பதுதான் கடைசியில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய தாய் கட்சி, உங்களுடைய ஆரம்ப கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், நீங்கள் அதற்காக பல போராட்டங்களை நடத்தி அதுதான் தலைவர் அஷ்டபோடு முடிந்து விட்டது. அதே நேரத்தில் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்பாக தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை அக்கட்சியினை விமர்சித்தாலும் அந்த தலைமையினை விமர்சித்தாலும் உங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் அண்மையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இவ்வாறுதான் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக அல்லது ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக கட்சிகள் மாறி போவது என்பது அது இந்த கட்சிக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கிற இலங்கையிலே உள்ள குறிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் உரித்தானது. சிலர் சில காலம் முஸ்லிம் காங்கிரசுக்கு போவதற்கு முதல் இன்னும் ஒரு கட்சியிலே போய் அதனூடாக அதிகாரங்களை எடுக்கலாமான்னு யோசிப்பார்கள். சிலர் இருக்கிறார்கள் தேர்தல் கேட்க வேண்டும் என்று எண்ணுகின்ற சிலர் இந்த நிலையில் எந்த பக்கம் போனால் நாங்கள் எம்பி ஆகலாம் அல்லது எந்த பக்கம் போனால் நாங்கள் கோஆர்டினேட்டர் ஆகலாம், இவ்வாறு நினைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அது ஒரு சிறு குழு. அந்த குழு எல்லா காலமும் மாறிக்கொண்டே இருக்கும். அது எல்லா இனத்திலும் இருக்கிறது, எல்லா பிரதேசத்திலும் இருக்கிறது. அதுதான் நான் சொல்லுவது. மக்களினுடைய தேசிய காங்கிரஸ் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் நாட்டில் எங்கிருந்தாலும் அவர்களாகவே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தலைவர் அவர்களே, உங்கள் மாவட்டத்தினுடைய உங்கள் செல்வாக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? அவ்வாறே இருக்கிறதா அல்லது அதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? நான் நினைக்கிறேன் இன்று நகர்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையில் மக்கள் மிக அண்மையில் புரிந்து கொள்வார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை. அப்பொழுது தேசிய காங்கிரஸ் செல்வதுதான் சரி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வர வேண்டி ஏற்படும். இல்லை, நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா மக்களுடைய செல்வாக்கில் வீழ்ச்சி இருப்பதை? நான் சொல்லுவது தேசிய காங்கிரசினுடைய அல்ல. தேசிய காங்கிரசுடைய அங்கத்தினர்களும் சொந்த வாக்கும் ஒரு புறம் இருக்க அலையும் வாக்காளர்கள் என்று எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சில நேரம் மாறுவதும் பிரிவதுமான ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள். அவர்களும் புரிந்து கொள்வார்கள் தேசிய காங்கிரஸ் சொல்லுவதுதான் சரி என்று. அவை வாக்குகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் 2010 தேர்தலில்
நீங்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பூடாக போட்டியிட்ட பொழுது 5வது இடத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அப்பொழுது 36,643 விருப்பு வாக்குகள் உங்களுக்கு கிடைத்திருந்தது. 2000 அது உங்களுடைய கட்சி சரியாக எடுத்தீர்களோ தெரியாது. சரியான தகவல் என்று நான் நினைக்கிறேன். 36,643 வாக்குகள். பிறகு 2012ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றது. இதில் அம்பாறை தொகுதி தவிர ஏனைய அனைத்து தொகுதிகளையுமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்வசப்படுத்திக் கொண்டது. ஆளுங்கட்சிக்கு சம்மாந்துறை தொகுதியில் ஒரு பாரிய பள்ளி விவகாரம் தான் அது பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. சம்மாந்துறை தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு கிடைக்கும் பெரும்பான்மையான வாக்குகள் உங்களுடைய கட்சிக்குரியவை. 2010 பொது தேர்தலில் அக்கட்சிக்கு 28,252 வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன, ஆளும் கட்சிக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு. ஆனால் 2012 மாகாண சபை தேர்தலில் அது 12,610 வாக்குகளாக குறைவடைந்திருக்கின்றன. சுருங்கச் சொன்னால் 2 ஆண்டுகளில் உங்களுடைய அல்லது உங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கில் 15,000க்கும் அதிகமான வாக்குகளை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். அப்படி பார்த்தால் உங்கள் வசம் தற்போது 21,000 வாக்குகள் மாத்திரமே இருக்கிறது. விருப்பு வாக்கு முறைமைக்கு ஏற்ப நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் குறைந்தது 32,000 33,000 வாக்குகளையாவது பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்நிலையில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கேள்விக்குள்ளாகிறது அல்லவா? இல்லை, அதாவது நான் நல்ல வேளை இதற்கு முன்பே நான் சில விஷயங்களை சொல்லிவிட்டேன். அதாவது அந்த மாகாண சபை தேர்தலில் முஸ்லிம் காங்கிரசும் பொதுஜன ஐக்கிய முன்னணியோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கான ஆயத்தங்களைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அரசாங்கத்தோடு அப்பொழுது இருக்கிறார்கள். எத்தனை சீட் வேணும் என்பதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்துவிட்டு கடைசியில் இந்த நிலைமை வருகின்ற பொழுது அவர்களை தனியே கேளுங்கள் என்று அப்பொழுது இருந்த ஜனாதிபதி கட்சியும் அவர்களை சொல்லிவிட்டது. இவர்கள் உடனடியாக எடுத்த முதலாவது விடயம் இந்த தம்புள்ளை பள்ளிவாசல் மேட்டர். அங்கு போய் ஒரு தேர்தல் களத்திலே நின்று சாதாரணமான மக்களுடைய அந்த மனதிலே போய் பள்ளியா மஹிந்தவா என்று கேட்டால் என்ன நடக்கும்? இது கட்சி கப்பால் எந்த கட்சியாக இருந்தாலும் பள்ளியா மஹிந்தவா என்று கேள்வி கேட்டால் என்னுடைய வீட்டில் கூட இருக்கிறவர்கள் கூட போடுவதற்கான அந்த நிலைமைகள் தான் இருக்கும். ஏனென்றால் அப்பாவி மக்கள் ஏன் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள்? அரசியலுக்கான தங்களுடைய இருக்கைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்லுகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வாக்கு போடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அது அன்றைய ஒரு அந்த காலகட்டத்தினுடைய அந்த ஏற்பாடே தவிர உண்மையில் வாக்குகளில் அங்கு சரிவுகள் இல்லை. அதோடு அன்றைய நிலையில் ஏற்பட்ட அந்த ஒரு விடயம். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களுடைய கோட்டை என்று சொல்லலாம் அக்கறை பற்றினை நீங்கள் அந்த அளவுக்கு சேவை செய்திருக்கின்றீர்கள் அந்த மக்களுக்கு. இந்நிலையில் அடுத்த பொது தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதாக இருந்தால் தனித்து போட்டியிடுவீர்களா? மைத்ரி அணியா, ரணில் அணியா, மஹிந்த அணியா, எதில் போட்டியிடுவீர்கள்? இந்த கேள்விக்கு முதலே பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப அரசியல் நீங்களே சொல்லுகிறீர்கள், அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லோருடனும் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். அதாவது மைத்ரி அவர்கள் ஜனாதிபதி அவர்களோடு தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் இருந்திருக்கிறோம், அமைச்சரவையில் இருந்திருக்கிறோம். இப்பொழுதும் UPF என்று நான் நினைக்கிறேன் ஒரு 10-20 கூட்டங்களுக்கு மேல். நேற்று கூட பாராளுமன்றத்தில் நேற்று முந்தின நாளெல்லாம் அவரோடு கூட்டம் UPF என்று இன்னும் கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சரியான முடிவை எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்படி நாங்கள் தேர்தலிலே போட்டி போடுவது என்ற விடயங்களை எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அல்ல, அதுக்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது நீடிக்காது. ஒரு முறையும் ஐக்கிய தேசிய கட்சியோடு நாங்களும் இருந்திருக்கிறோம், ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு. உண்மையில் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய இந்த காலம் இப்படித்தான். பாருங்கள், ஏதோ ஒரு வேறு வழிகளில் வேறு முறைகளிலே போய்த்தான் பிரதமராகக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது இருந்திருக்கிறது. 100 நாட்களில் நிறைய வேலைகளை செய்தருவதாக சொல்லி எது செய்தார்கள், எது எப்படி நடந்தது என்பதை விடவும் பழிவாங்கல்கள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக மக்கள் திரண்டிருக்கிற ஒரு நிலையை நாட்டிலே ஏராளமான இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் இப்பொழுது வடகிழக்கையோ முஸ்லீம் சமூகத்தையோ தமிழ் சமூகத்தை பற்றி பேசவில்லை. சிங்கள மக்கள் மத்தியிலே அந்த நிலைமை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறையும் யாருக்குமே நிம்மதி இருக்கவில்லை. அவற்றை கூறப்போனால்
அவரை பற்றி பேசுவதாகவும் அல்லது நமது நேரமும் கூட அங்கே ஈடுபட்டு போகலாம். இது அவருக்கு கிடைத்த ஒரு சிறிய காலப்பகுதி என்பதனால் அந்த வாய்ப்புகள் இருக்க மாட்டாது. என்னால் அவர்களுடைய ஆட்சியிலே கடந்த காலங்களில் பாருங்கள், அந்த ஜனாதிபதியாக போவதற்கு கூட அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனால் கிடைத்திருந்தால் எல்லோரையும் அடைத்திருப்பார், எல்லோரையும் அப்படி அதிகாரங்களை பாவித்திருப்பார். சில வேளைகளில் அதற்காகத்தான் இந்த அதிகாரங்கள் கிடைக்காமல் கூட இருக்கலாம் என்று கூட எண்ண தோன்றுகிறது. சிலவற்றை நினைப்பதை அவர் செய்து கொண்டு வந்தார். உண்மையில் புலிகளுடனான விடயங்களில் கூட சிலவற்றை தலையிலே அள்ளி போட்டுக்கொண்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது. அபிவிருத்திக்கு பணம் இருக்காது. இவ்வாறான இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இப்பொழுது 42 பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் வைத்திருக்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்கால ஆட்சியிலே எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற தேர்தலில் எவ்வாறு அவருடைய ஆசனங்கள் கிடைக்கும், அவரால் எவ்வாறு பிரதமராகலாம் என்கின்ற கேள்விக்குறிகள் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பாராளுமன்றம் போவதென்பதை விட, அமைச்சராக வேண்டும் என்பதை விட, நாங்கள் எல்லாவற்றையும் விட நாடு சம்பந்தமாக, நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக, இன ஐக்கியம் தொடர்பாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய கடந்த கால அரசியல் வரலாற்றிலும் அமைச்சராவது பாராளுமன்றம் போவது என்பதை விடவும் நிம்மதி, நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வது என்கின்ற அந்த விடயத்திற்கு முன்னுரிமை கொடுத்ததனால்தான் யாரு ஜனாதிபதியோ என்னவோ அந்த அரசியல்வாதிகளினூடாக நிறைய விடயங்களை நாங்கள் உண்மையிலேயே சாதித்திருக்கிறோம். பிள்ளையோ சரியோ, இந்த ஆயுதம் தரித்த என்கின்ற குழு எந்த டீம், எந்த குழு, எந்த இனம் என்பதை விடவும் எல்லா இனத்தில் உள்ளவர்களையும் அளித்திருக்கிறார்கள். தமிழ் புத்திஜீவிகள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயிலே இருக்கின்ற குருக்கள்மார், நல்ல படித்தவர்கள், நல்ல பணக்காரர்கள், பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருந்தவர்கள் அல்லது பௌத்த விகாரையில் இருந்தவர்கள் என்று மனிதாபிமானம் இல்லாத வகையில் அழிக்கப்பட்டு எங்கு என்ன நடக்கும், எங்கு தீப்பற்றி எரியும் என்று தெரியாத நிலை இருந்த காலத்தில் கூட நாங்கள் நாடு தொடர்பாக, மக்கள் தொடர்பான அந்த அபிப்பிராயங்களோடு தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் களங்களிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதில் நிறைய வெற்றி கிடைத்தது. உண்மையில் இப்பொழுது நாங்கள் யார் தலைவர் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் கூட அன்றிருந்த அரசியல் சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வெளியிலேயே விட்டுவிட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்குள் போய் 5 வேளையும் தொழ முடியாது. பள்ளிவாசல்களும் இல்லை, கோயில்களும் இல்லை, பன்சிலைகளும் இல்லை, வாகனங்களிலே பயணம் செய்ய முடியாது. விடுதலை என்பது வேறு, அரசியல் விடுதலை, மக்களுக்கான அதிகாரம் என்பது வேறு. அவற்றினுடைய பேரால் செய்கின்ற அட்டூழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் திடகாத்திரமாக இருந்து இன்றைக்கு நாடு நிம்மதியாக யாரும் தேர்தல் கேட்கலாம், யாரும் ஜனாதிபதியாகலாம், யாரும் எதற்கும் தலைவராகலாம் என்கின்ற ஒரு நிலவரத்தை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய அந்த பயணத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அதில் எவ்வளவு திருப்தி இருக்கிறது பாருங்கள். இப்பொழுது எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். முதல் இந்த ITN உங்களுடைய இந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு எத்தனை போலீஸ்காரர்களும் எத்தனை செக் பாயிண்ட்களும் இருந்திருக்கும் இந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு. இப்பொழுது நாங்கள் அந்த உங்களுடைய கேட்டின் முன்னால் வாகனத்தை நிறுத்தியவுடன் திறக்கிறார்கள். அதுதான் அந்த உண்மை. இவைகள் தான் நாடு தொடர்பாக, சமூகங்கள் தொடர்பாக நாங்கள் யோசித்தது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வில்பத்து என்கின்ற ஒரு விடயம் இன்றைக்கு ஒரு பூதாகரமாக பேசப்படுகிறது. வில்பத்து காடழிக்கப்பட்டதா, மக்கள் குடியேறுகிறார்களா என்பது ஒரு புறம் இருக்கு. அவர்கள் யார்? அவர்கள் அந்த பிராந்தியத்திலே நிம்மதியாக வாழ்ந்த மக்கள், இரவோடிரவாக விரட்டப்பட்டு வேறு எங்கெங்கெல்லாம் வாழ்ந்து, இவற்றை யார் யோசித்தார்கள்? இதனை தமிழ் மக்கள் செய்தார்களா அல்லது முஸ்லிம் மக்கள் செய்தார்களா? இவைகள் ஏதோ ஒரு பேரிலே ஆயுத குழுக்கள் ஏதாவது ஒரு பேரிலே நடத்திய நாடகம். அதனால் இன்றைக்கு அவர்களுடைய குடி இருக்கின்ற இடத்திற்கு போய் அவர்களால் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனை கூட சிலர் ஊடகங்களிலே பின்னால் நின்று ஏதோ காடழிக்கிறார்கள், மிருகங்களால் எங்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுகிறது, இதனை அரசியல்வாதிகள் பிடிக்கிறார்கள் என்று கூட சித்தரிக்கின்ற அளவுக்கு சிறுபான்மை சமூகத்திலேயே ஆட்கள் இருக்கிறார்கள். சில தமிழ் ஊடகங்கள் அதனை காட்டிக் கொண்டிருக்கிறது. இவைகளை பற்றி யோசித்து பாருங்கள். இவர்கள் என்ன துன்பங்கள் பட்டு வந்தவர்கள்,
எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தவர்கள், எத்தனை ஆண்டுகள். அங்கு இப்பொழுது இருக்கிற காடுகள் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இங்கு மாத்திரமல்ல, மன்னாரில், முசலியோ எந்த பிராந்தியத்துக்கு போனாலும் இப்பொழுது 30 வருடங்களுக்கு முதல் முளைத்த பெரும் மரங்கள் இருக்கிறது, பெரும் மரங்கள். இந்த பின்னணிகளை எல்லாம் பற்றி இப்பொழுது யாருமே சிந்திப்பதில்லை. அவைகளுக்கு கூட இன்றைக்கு முஸ்லீம் வாக்குகள் எடுத்து நாங்கள் தான் முஸ்லீம்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கிறோம் என்பவர்கள் கூட அதற்கு கூட குரல் கொடுப்பதில்லை, சந்தர்ப்பங்கள் இருந்தும். இவ்வாறு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்பு அங்கு போய் குடியேறுகின்றவர்கள் ஒரு நிம்மதி ஏற்பட்டதனால் குடியேறுகிறார்கள். அவர்களுக்கு கூட இன்று குடியேற முடியாமல் இருக்கிறது. இந்த நிலைமைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். முன்னாள் அமைச்சர் அவர்களே, நீங்கள் இது தொடர்பில் இப்பொழுது அதிர்வு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த சம்பவத்துடன் நேரடியாக ரிஷாட் பதியுதீன் அமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக பேசப்பட்டு அவர் இப்பொழுது சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட அரசியலும் இதில் இருப்பதாக சிலர் பேசிக் கொள்கிறார்கள். எது எவ்வாறு இருப்பினும் நீங்கள் ஏன் இது தொடர்பில் பகிரங்கமாக ஒரு ஊடக அறிக்கையோ அல்லது ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவில்லை? பாருங்கள், நான் இப்பொழுது எவ்வளவு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அழகாக நான் உங்களிடத்திலே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுவும் ஒரு ஊடகம் இல்லையா? இந்த ஊடகத்திலே நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். இப்பொழுது மக்கள் பார்க்க வேண்டிய 2 விடயம் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் இப்பொழுது குடியிருப்பதற்கு அங்கே இடமில்லை, விரட்டுகிறார்கள் என்பது ஒரு புறம். 32 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அங்கே வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்பதை பற்றி அதனுடைய பின்புலத்தை ஆராய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதனை நான் ஊடகத்தில் மிக தெளிவாக சொல்கிறேன். இதில் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. அவர் அந்த பிராந்தியத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர்தான் அந்த பிராந்தியத்தினுடைய மக்களை அவர் பார்க்க வேண்டும். உண்மையிலே நான் மன்னாருக்கு அவருடைய அழைப்பின் பேரில் நான் போய் முசலி பிரதேச சபைக்கெல்லாம் என்னை வாகனம் கொடுக்கின்ற, அதே போன்று நானாட்டான் பிரதேச சபை சில கட்டடங்களை எல்லாம் திறக்க போன பொழுது நான் அந்த பிராந்தியத்தை பார்த்துவிட்டு எனக்கே மிக கவலையாக இருந்தது. எப்பொழுது இதற்கு பாதை போட போகிறார்கள், மின்சாரம் கொடுக்க போகிறார்கள், எப்பொழுது இந்த பெரிய தேவையில்லாத மரங்களை வெட்டப் போகிறார்கள், ரிஷாட் என்ன செய்ய போகிறான் என்று நான் அந்த பிராந்தியத்தை பார்த்து கவலைப்பட்டதுண்டு. அவரிடம் சொல்லுவதை விடவும் அடுத்த அரசியல்வாதிகளிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு கஷ்டம், எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்றெல்லாம் நாங்கள் சொன்ன ஞாபகம் வருகிறது. அதே நேரத்தில் இந்த வில்பத்து விவகாரம் தொடர்பில் அரசியல் தலைமைகள் எவ்வாறு இருந்தாலும் கூட பொதுவாக இருக்கின்ற தேர்தல் காலங்களிலே ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் பக்கபலமாக நின்று செயற்பட்ட பல அமைப்புகள் கூட இதுவரையிலும் எந்த விதமான ஒரு அறிக்கையோ அது தொடர்பிலான ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக தெரியவில்லை. அது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயம்தான். அதே நேரத்தில் அதைத்தான் நான் முதலும் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் தேர்தல் ஒன்று வரப்போகின்றது என்றால் எல்லோரும் பேசுவார்கள். அதுதானே இந்த அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு எல்லா இன மக்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள். வாதம் ஒன்றோடு போக வேண்டும், அதுக்கு தேர்தல் வர வேண்டும். வருகின்ற பொழுது அறிக்கைகள் விடுவார்கள், அப்படி என்பார்கள், இப்படி என்பார்கள். அதற்கிடையில் நான் உண்மையில் எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இந்த அதிர்வு நிகழ்ச்சியினை பொறுத்தவரையில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு ஹாட் டோக் என்ற அடிப்படையில் தான் எமது நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் அவர்களே, எதிர்வரும் பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பலத்த போட்டி நிலவும் என்று அரசியல் அவதானிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஃபேரில் அஷ்ரப் அவரை சந்திரிகா அம்மையார் களமிறக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் வெறும் 5876 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் உங்களிடம் தோற்றிருந்தார். அதே நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஒரு பிரபல புள்ளியை இறக்க இருப்பதாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் உங்களுக்கு சவாலாக யாரையும் இறக்கக்கூடும். இந்த நிலையில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதாவது தொடர்ந்து நீங்கள் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாகத்தான் பேசுகிறீர்கள். பேசுவதற்கு எத்தனையோ விடயங்கள் நிறைய இருக்கிறது, அதனை நாங்கள் பேசுவோம். இங்கு குறிப்பிடுகின்ற யாரும் எங்களுக்கு சவால் என்றோ அல்லது அவர்கள் வரக்கூடாது என்றோ அல்லது நான் தான் வெற்றி பெறுவேன் என்றோ பேசுவதற்கான விடயமாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அரசியலில் இன்று நீங்கள் சொல்லுகின்ற இன்றைய சூழ்நிலையை சந்தித்ததை விடவும் இதைவிட அதிகப்படியான சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன். அதிகப்படியான சூடான களங்களை சந்தித்தவர் நான், அது உங்களுக்கு தான் தெரியும். அதாவது முஸ்லிம் காங்கிரஸில் நான் இருந்து கொண்டு அரசாங்கத்தோடு மோதி நாங்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறோம். அதே போன்று முஸ்லிம் காங்கிரஸ் என்பதற்காக அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வெறும் கையோடு போய்
மோதி அங்கே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் பல பல அரசியல் பிரபல்யக்காரர்கள் என்கின்றவர்களோடெல்லாம் நாங்கள் களமிறங்கியிருக்கிறோம். ஆனால் அதற்காக இப்பொழுது நாங்கள் களமிறங்க மாட்டோம் அல்லது நாங்கள் சளைத்திருக்கிறோம் அல்லது நீங்கள் வர முடியுமா என்பதெல்லாம் ஒரு கேள்வியாகவோ ஒரு விடையாகவோ பார்ப்பதில்லை. நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தலையில் எழுதியிருந்தது தான் உங்களுக்கு நடக்கும். என்னை பொறுத்தவரையில் நான் வருவது என்பதல்ல பிரச்சனை, எனக்கு தேவை அல்ல. நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் தெரிவு செய்யப்பட்டு எங்களுக்கு தந்த அமானிதத்தில் நிறைய நாங்கள் செய்திருக்கிறோம். நான் முன்பு சொல்லியிருந்தேன், நாட்டில் அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறோம் மக்களுக்காக. அவர்கள் தந்த அமானிதம், மக்கள் தந்த அமானத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்த அமைச்சு பதவிகளின் மூலம் நாடு முழுக்க செய்திருக்கிறோம். செய்ய முடியாதவைகளை எல்லாம் செய்திருக்கிறோம். ஆகவே அப்படி ஒரு 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 சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையாக இருந்தால்தான் நாங்கள் போவோமே தவிர, மக்களுக்கு தேவையில்லை என்றால் எங்களுக்கு தேவைக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா, நிறைய அனுபவங்களை குறுகிய காலத்துள் நான் பெற்றுவிட்டேன். நான் இருக்கிறேன், பாராளுமன்ற நாங்கள் பிரதமராக முடியாது, ஆகக்கூடியது ஒரு அமைச்சராக இருக்கலாம். அதை விடவும் ஒரு பவர்ஃபுல் அமைச்சர், நீங்கள் சொன்னது போன்று நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு பலமுள்ள அமைச்சராக இருக்கலாம். அந்த அமைச்சராக பல்லாண்டுகள் இருந்து பெரும்பெரும் தலைவர்களோடு அமைச்சரவையில் இருந்து பெரும்பெரும் விடயங்களை சாதித்து நாடு முழுவதும் வேலை செய்து, உதாரணமாக இப்பொழுது யாராவது மாலை போட வந்தால் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் அது தேவையில்லை, அந்த கலாச்சாரம் பிழை என்று படுகிறது. பொன்னாடை போத்த வந்தால் யாராவது எங்கேயாவது ஒன்றை போத்தினால் போதுமே அள்ளி போத்துகிறார்கள் என்று யோசிக்கின்ற அளவிற்கு நாங்கள் அங்கு போய்விட்டோம். அதனால் இப்பொழுதும் நாங்கள் பேசுவது என்னைக்குரிய பாராளுமன்ற பிரதித்துவத்தை பாதுகாப்பு என்ற விஷயம் அல்ல, அல்லது இன்னும் ஒருவருக்குரிய பாராளுமன்ற பிரதித்துவத்தை பாதுகாக்கின்ற விஷயம் இல்லை. தேசிய காங்கிரஸ் என்கின்ற அந்த மக்களுக்கு தெரியும் யாருடைய பிரதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், யார் மூலமாக அது நடக்கும் என்று மக்கள் தீர்மானிப்பார்கள். அது எனக்காக அல்ல. இல்லை, முன்னாள் அமைச்சர் அவர்களே, நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் தவறல்ல, இன்னும் தெளிவாக்குவதற்காக நான் சிலதை பேசினேன். அதான் என்னென்று சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையை வைத்து ஒரு சிலர் இவ்வாறு பேசிக் கொள்கின்றார்கள். அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களுக்கு எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது சவாலுக்குட்படுத்தக்கூடிய ஒன்று என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் உங்களுடைய சேவை உங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இதனால் தான் உங்களிடம் அந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். நீங்கள் அதனை சரியாக கேட்டு சரியாக விடையெடுத்திருக்கிறீர்கள். அதாவது நானாக ஆசைப்பட்டு போகவும் இல்லை, நானாக மக்கள் தேவைக்காக மக்கள் தந்த ஆணையோடு நான் போய் மக்களுக்காக நிறைய சாதித்திருக்கிறேன். இப்பொழுதும் மக்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த மக்கள் செய்வார்கள். ஆகவே அது எனக்கானதாக இருக்காது. நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது சும்மா இருக்க சொன்னால் சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த காலம், இந்த ஒரு 4 மாதங்களும் மிகவும் இனிமையாக இருக்கிறது எனக்கு. அதாவது உண்மையிலே இவ்வாறான ஒரு 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 லீவினை அல்லது ஒரு விடுதலையை, இதுதான் என்னுடைய முதல் கேள்விக்கான பதில், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கின்ற, அதாவது ஒரு சரியான சுவாச காற்றினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இங்கே தெரிகிறது. மக்களை அறிந்து கொள்ள, சிலர்களை விளங்கிக் கொள்ள, அரசியல்வாதிகளை விளங்கிக் கொள்வதற்கான இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக இப்பொழுதும் எனது மக்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன், தேசிய காங்கிரஸ் அந்த மக்களுக்கு கூட, நான் தேவை என்றால் மாத்திரம்தான் உங்களுக்காக நான் வரலாம். அப்படித்தான் என்னுடைய எண்ணம். ஆனால் அதே நேரம் நீங்கள் இப்பொழுது குறிப்பிடுகின்ற அவரை நகர்த்துகிறார்கள், இவரை எடுக்கிறார்கள், பிரபல்யமான ஆட்கள் என்பது எனக்கு தெரியாத ஆட்கள் இல்லையே ஒருத்தரும், எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். ஆகவே அது ஒரு விடயம் அல்ல, இது பேசப்படுகின்ற விடயங்கள். நாங்கள் அதனை அவ்வாறு விட்டு விடுவோம். அதே நேரத்தில் இலங்கையினுடைய அரசியலமைப்பு 1978 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த அரசியலமைப்பிலே கொண்டு வரப்பட்ட மிக மோசமான திருத்தச் சட்டமாக 18வது அரசியலமைப்பு பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 13, 17 முக்கியமான திருத்தச் சட்டங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை 18வது திருத்தச் சட்டத்துக்கும் ஆதரவளிக்கிறது, 19வது திருத்தச் சட்டத்துக்கும் ஆதரவளிக்கிறது. இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? அதாவது இது மனமாற்றம் அல்ல. என்னை கேட்டால் ஜனாதிபதி முறை, அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைதான் இந்த நாட்டுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு சிறந்தது.
அதற்கான பல நியாயங்கள் இருக்கிறது. அதற்கு கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலும் மிக முக்கியமானது. சிறுபான்மை மக்கள் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியோடு சந்தேகம் கொண்டார்கள். ஆகவே அவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்று அவர்களுடையாக மாற்றினார்கள். பாருங்கள், யாராவது ஜனாதிபதியாக வர வேண்டும் என்றால் சிறுபான்மை மக்களையும் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை இருக்கின்ற பொழுதுதான் அந்த சிறுபான்மை மக்களுக்கு கௌரவம். இந்த ஜனாதிபதி முறையில் அதிகாரம் குறைந்த ஜனாதிபதி முறை இருக்குமானால் சிறுபான்மை மக்களுக்கு மதிப்பே இல்லை. தேர்தல் காலங்களிலே நான் இதனை சொன்னேன். ஏன் அவ்வாறு 19 திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவு? அதான் சொல்லுகிறேன். தேர்தல் காலத்திலும் நாங்கள் இதனை சொன்னோம். நாங்கள் சொன்னோம், தலைவர் அஷ்ரப் அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த காலங்களிலே சிறுபான்மை கடந்த கால தலைவர்களும் அதிகாரம் முறை உள்ள ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறியது ஒன்று ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பது அல்லது ஜனாதிபதி முறையை மாற்றுவது. அதேபோன்று மற்றொரு விடயம் இந்த இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் முறையை மாற்றுவது. இது ரெண்டும் சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனையான விடயம். இந்த ரெண்டையும் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தார்கள் இந்த இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள். இதைவிடவும் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி அவர்கள் 17வது திருத்தத்திற்கு அந்த 17வது திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு அப்பொழுது ஜேவிபி இருந்தவர்களும் முஸ்லீம் காங்கிரஸும் சேர்ந்துதான் இவரோடு சந்திரிகா அவர்களோடு கதைத்து அந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்துவிட்டு அவர்களே மீண்டும் மைந்தவோடு சேர்ந்து 3/2 பெரும்பான்மைக்கு அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் முஸ்லீம்களின் கட்சி என்று முஸ்லீம்களின் வாக்குகளால் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் இவ்வாறான அந்த பிழையை செய்திருக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் அந்த மேனிஃபெஸ்டோவில் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே பெரும்பான்மை மக்கள் அதுக்கு ஆதரவளிக்கிறார்கள். ஆகவே நாங்களும் ஆதரவளித்தோம். ஆனால் அதில் மிக முக்கியமானது ஜனாதிபதியின் அதிகாரங்கள் இவர்கள் நினைத்தது போன்று குறைக்கப்படவில்லை. அதனை நான் பாராளுமன்றத்திலும் சொன்னேன். சிறுபான்மை மக்களுக்கு இந்த ஜனாதிபதி முறைதான் சிறந்தது. ஆனால் நல்ல வேளை நீதிமன்றம் இன்னென்ன அதிகாரங்களை நீங்கள் குறைப்பதாக இருந்தால் நீங்கள் போக வேண்டும் ரெஃபரண்டம் என்று சொன்னவுடன் அது தப்பியது. இல்லாவிட்டால் நாட்டின் தலைமை ஜனாதிபதி, அமைச்சரவையினரும் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் என்று தலைமைகள் அதிகமாகின்ற ஒரு நிலைமையும் ஒரு பலவீனப்படுத்தப்படுகின்ற ஒரு ஆட்சியும் இந்த நாட்டிலே ஏற்படுவதற்கான ஒரு நிலைமை இருந்தது. நல்ல வேளை. ஆகவே அதே போன்றுதான் தேர்தல் முறையும் இவர்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் மிகவும் தெளிவாக பல கூட்டங்கள் முந்த நாள் ஜனாதிபதிகளுடைய தலைமையிலும் அந்த கூட்டம் நடந்தது. அப்பொழுது நான் சில விஷயங்களை உங்களுடைய கட்சி சார்பாக எவ்வாறான முன்மொழிவுகளை வைத்துள்ளீர்கள்? உண்மையிலே எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கின்ற முறை பிரதானமாக கொண்டிருக்கின்றீர்கள். அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வாழ்கின்ற அந்த சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவங்கள் அங்கே உறுதி செய்யப்பட வேண்டும். அதாவது ஏதோ ஒரு வழியில் சிலர் டபுள் பேலட்டை பற்றி கேட்டார்கள். அதாவது கட்சிக்கு ஒரு பேலட் பேப்பர் கொடுப்பது, அதே போன்று தொகுதிக்கு எம்பி என்று அறிவதற்கு ஒரு பேலட் பேப்பரை கொடுப்பது. இந்த ரெண்டை கொடுக்கின்ற முறையானது ஏனைய பெரும்பான்மை கட்சிகள் அதனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இனரீதியான முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அப்படி இன்னும் ஒரு கட்சி, ஒரு தமிழ் கட்சி 2 வந்து வடகிழக்கு வெளியிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே 2 பலட்டை கொண்டு போய் கொடுத்தால் உண்மையிலே அங்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காது. நாங்கள் சொன்னோம், ஏன் நிச்சயமான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாது. 165 ஆசனங்களை பற்றித்தான் இப்பொழுது பேசுகிறார்கள். 160 ஆசனங்களும் மல்டி மெம்பர்ஷிப் அதில் வாரதையும் சேர்த்து 165 பற்றி யோசிக்கிறார்கள். நாங்கள் சொன்னோம், அப்படி இல்லை, நீங்கள் 200 ஆக்குங்கள் அல்லது அதை விட கூட்டுங்கள், ஏனையவற்றை தேசிய பட்டியலில் இடுங்கள். கூட்டுகின்ற பொழுது பெருவாரியான பிரதேசங்களிலே வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கான வாய்ப்புகள் அங்கே கிடைப்பதற்கான நிலைமை இருக்கிறது. அதனை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனிடத்தில் முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களே, உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாக சமூக பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள் மௌன விரதம்
இருக்கிறார். அவர் எந்த ஒரு கண்டன அறிக்கைகளையோ அல்லது இதற்காக களத்தில் இறங்கி செயற்படுகின்ற நடவடிக்கைகளோ முன்னெடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலின் பொழுது பள்ளிவாசல் விவகாரங்களை வைத்து அந்த வாக்கு ஒரு சரிவு ஏற்பட்டதாக. அதே நேரத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் தனித்திரண்டு போட்டியிட்டு அதற்கு எதிராக பேசி வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை நீங்களும் குரல் கொடுத்திருந்தால், அதற்கு எதிராக பேசியிருந்தால் உங்களுக்கும் அந்த வாக்குகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். இவ்வாறான ஒரு செயற்பாட்டினை பொதுவாக கிழக்குக்கு வெளியே இருக்கின்ற தெற்கு மக்கள் பலர் பேசிக்கொள்வதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன் அமைச்சர் ரத்தாவுள்ள ஒரு பலமான அமைச்சர் ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறார் என்ற ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள் இருந்தது. ஏன் இவ்வாறதொரு செயற்பாட்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள்? அதாவது பேச வேண்டிய இடத்தில் பேசுவது, அது மாத்திரமல்ல, நாங்கள் அரசியல் ரீதியாக பேச வெளிக்கிடுகின்ற பொழுதுதான் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் போகின்றது. அமைச்சர்களாக இருக்கிறோம், நாங்களும் இருக்கிறோம், இன்னும் பலரும் இருக்கிறார்கள். அமைச்சர்களாக இருக்கின்றவர்களால் அதனை பேசி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும். அதாவது பல்லினம் வாழ்கின்ற ஒரு நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவது இடம் உண்டு. அந்த பிரச்சனைகளை அதாவது இன்னும் பெரிதாக்குவதன் மூலம் நாட்டினுடைய முழு இன ஒற்றுமையையும் குலைப்பதற்கு முதலிலே நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது. இதற்கு முன்பு இந்த நாட்டிலே வாழ்ந்த சிறுபான்மை தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் எல்லோரும் அவ்வப்போது மிகவும் கவனமாக அதனை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு எதிர்பாராத ஒரு நிலைமை. அப்படி இருக்கக்கூடாது. மக்கள் நிம்மதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைமையை அப்படியே விட்டுவிட்டு இதனை நாங்கள் ஊடகங்களினூடாக கொடுப்பதன் மூலம் நீங்கள் நினைக்கின்றவாறு மக்கள் இவ்வாறு பேசியிருக்கிறார் பத்திரிகையிலே என்று பார்ப்பதன் மூலம் போல் தேடலாம் என்று நினைக்கின்ற ஒருவராக நான் இருக்க முடியாது. பேசி அது உங்களுடைய பண்பு. ஆனாலும் மக்கள் ஓரளவுக்கு அதைத்தான் சொல்லுகிறேன். அது உண்மையிலேயே அந்த விஷயம் பிழை. அதாவது சிறுபான்மை அரசியலை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் தமிழர்கள் அதனை சரியாக செய்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் நேர அறிக்கை பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசலாம். அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அத்தாவுல்லா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். அதாவது தமிழர்கள் இன்றைக்கும் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றோ என்ன பேரிலோ அமைச்சுக்களை பொறுப்பெடுக்காமல் அவர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகுக்கும் சொல்லி இன்றைக்கு ஏதோ எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நிலைமை. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று அந்த விதத்திலும் இருக்கலாம். அதே போன்று அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அதனை செய்ய வேண்டியவர்களிடத்திலே அவருடைய தலையிலே போட்டு செய்கின்ற ஒரு நிலைமை, ரெண்டு நிலைமையுமாக இருக்க முடியும். ஆனால் இங்கு நாங்கள் நினைக்கிறோம் நாடு பற்றி எறியக்கூடாது என்று. ஆனால் இன்னும் சில அரசியல்வாதிகள் யோசிக்கிறார்கள், எங்களுக்கு பிச்சைக்காரனுக்கு பொன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அதனால் பத்திரிகைகளிலே கூறுகிறார்கள், கூறிவிட்டு செய்கிறார்கள். அதுதான் கேள்வி. நாங்கள் இப்பொழுது விலகப் போகிறோம், நாங்கள் முடிவெடுக்கப் போகிறோம் என்று மக்களை சூடாக்குகிறார்கள். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரையும் அங்கேதான் இருந்தார்கள். நாங்கள் யோசிக்கிற விடயம், ஏன் இந்த தலைமைகளை கொண்டு நாங்கள் இதனை செய்ய முடியாது? அவர்களுக்குத்தான் நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தோம். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம். நாங்கள் அவர்களிடத்திலே அமைச்சரவையிலோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் காணுகின்ற பொழுது, குழுவாக போய் சேருகின்ற பொழுது, அதனை அவர்களிடத்திலே அழுத்தியும் மற்ற வெளியிடங்களில் அதனை பெரிதுபடுத்தாமலும் இருக்கின்ற ஒரு நிலைமை ஆரோக்கியமானது என்பது பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே நலவு என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஏனென்றால் அவைகள் மீண்டும் மீண்டும் இனரீதியான மோதல்களை கொண்டு வரக்கூடாது. அவர் அப்படி பேசுகிறார் என்று பிறகு சிங்களவர் ஒன்று பேச, தமிழர் ஒன்று பேச, இவ்வாறான நிலைமை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அடக்கி வாசித்திருக்கிறோம். அந்த விடயம் அடக்கி வாசிக்கிறோம். ஊடகங்கள் கூட சில நேரம் இனரீதியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சில ஊடகங்கள் அடக்கமாக இதனை தணிக்க வேண்டும் என்று செயல்படுவார்கள். இன்னும் சில ஊடகங்கள் அவருடைய மனநிலையை பொறுத்து இதனை விரிவுபடுத்தி எவ்வாறு மீண்டும் பற்ற வைக்கலாம் என்று யோசிப்பார்கள். அந்த இடத்தில் யதார்த்த ரீதியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் யோசிப்பவன். அதாவது நமது பேச்சுகள், நமது நடவடிக்கைகள் மேலும் இந்த நாட்டிலே நிம்மதி இல்லாத நிலையை சமூகங்களுக்கு இடையில் தோற்றுவிக்க கூடாது. வரலாற்றில் ஒரு தடவை அல்ல, பல தடவைகளில்
பல இனங்களுக்கிடையில் பல பிரச்சனைகள் இந்த இலங்கை தோன்றிய காலத்திலிருந்து வந்திருக்கிறது. அவ்வப்போதெல்லாம் எவ்வாறு தலைமைகள் நடந்து கொண்டது என்ற விடயத்திலே கவனமாக இருந்தோமே தவிர அறிக்கைகளை உடனடியாக விட்டு அந்த அறிக்கைகளின் மூலம் தன்னுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சின்ன அரசியல்வாதியாக நான் இருக்க விரும்பவில்லை. ஆதரவு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இதுவரையும் நாங்கள் தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான ஏலம் அத்தாவுல்லா அவர்களோடு பேசியிருந்தோம். நன்றி. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நாங்கள் பிரிதொரு தினத்தில் மீண்டும் தேர்தல் காலத்திலேனும் சந்திக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு முதலும் சந்திக்கலாம், பிரச்சனை இல்லை. தாராளமாக. நிச்சயமாக பல விடயங்கள் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதன் காரணமாக இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.